பாபாவிற்கென்று இருந்த தனி சிறப்பு என்னவென்றால், மற்ற தலைவர்கள் தங்களுடைய வாயால் கூட சொல்ல பயப்படுவார்கள். இந்த மண்ணில் பிறந்த இந்த தமிழக மண்ணில் நாம் பார்த்த தலைவர்களின் ஒரு தலைவர் மேடைகள் தோறும் முழங்கினார். மேடைகள் தோறும் முழங்கினார், இறைவா எனக்கு ஷஹாதத்தை கொடு என்று முழங்கினார். இது வேற எவனுமே கேட்கல, வேற எந்த தலைவரும் சொல்லல. இறைவா எனக்கு சொல்லுவார், அவர் உரையில சொல்லுவார், நான் சுமார் 110 உம்ராக்களும் 10 ஹஜ்ஜுகளும் செய்துள்ளேன். அவர் சொல்லுவார், கேட்டிருப்பீங்க, நான் சுமார் 110 உம்ராக்களும் 10 ஹஜ்ஜுகளும் செய்துள்ளேன். இவை அத்தனையிலும் இறைவா எனக்கு சோதனையை கொடு, எனக்கு கஷ்டத்தை கொடு. இந்த உலகில் நான் சோதிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் நான் எதிரியை களத்தில் சந்திக்க வேண்டும். என்னுடைய சாவு ஒரு காபீரின் கத்தியால் தான், ஒரு இறை எதிரியின் கத்தியால் தான், இந்த சமூகத்தை எதிர்க்கின்ற எதிரியின் கத்தியால் தான் அவன் என்னை வெட்ட வேண்டும். என் ரத்தம் இந்த பூமியில் சிந்த வேண்டும். என் முதல் துளி ரத்தம் இந்த பூமியில் படுவதற்கு முன் என் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்தடுத்து சொட்டு ரத்தங்களுக்கு சொர்க்கத்தில் என்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும். இறைவா எனக்கு ஷஹாதத்தை கொடு என்று இந்த மண்ணில் கேட்ட ஒரு தலைவன் அது புரட்சியாளர் பேடி பாபா மட்டும்தான்.